அடுத்த பாடல் 1702. வேட்கை விடுநெறி வேதாந்தம் ஆதலால். இது முதலடி. வேட்கை என்றால் என்ன? ஆசைகள். விடுநெறி என்று சொல்றாரு. ஸோ ஆசைகளை விடுகின்ற நெறிமுறைகள். வேதாந்தம் ஆதலால். வேதாந்தம்னா என்ன? வேதத்தினுடைய அந்தம். அனைத்தும் என்ன சொல்லுகின்றது? இதைத்தான் சொல்லுகின்றது. ஆசையை விட்டொழி, ஆசையை விட்டொழி. ஸோ வேதாந்தம் ஆதலால். வேதாந்தம் என்று எது சொல்லப்படுது இந்த இடத்துல? நம்ம சதா சிந்தித்து ஆய்வு செய்து கொண்டே இருத்தல் இந்த இடத்துல, இல்லைங்களா? ஏன் இது, எதற்கு இப்படி, இறைவனை அடையாது எது தடையாக இருக்கின்றது, எப்படி தடையாக இருக்கின்றது, இந்த பொருளில் இறை எங்கே இருக்கின்றார், இப்படி எதையாவது ஒன்று சிந்தித்து கொண்டே இருந்து சிந்தனை வழியாக இந்த இடத்துல இறைவனை தேடுதல் இந்த இடத்துல. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொருளை காணோம். அந்த பொருள் ஒரு குறிப்பிட்ட அறையில் இருக்குது. ஆனால் இப்போ அதை தேடி எடுத்தே ஆகணும், வேறு வழி இல்லை. அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அந்த அறை ஃபுல்லாக தேடி எடுத்துகிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்போம் இந்த இடத்துல. இப்போ வீட்டை விட்டு வெளியில் போனோம்னு வச்சுக்கோங்க, வீட்டை போட்டணும், சாவியை மறந்துருப்போம். எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கும். சாவியை தேடினா தான் வெளியில் போக முடியும். அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆனாலும் அதை தேடி எடுத்துகிட்டு தான் போகும். அது வரைக்கும் வேறு சிந்தனையே இருக்காது, இல்லையா? அதுபோல் ஒரு இறைவனை இப்போ அடையணும் இந்த இடத்துல. இறை எங்கே இருக்கார்? எல்லா இடத்துலையும் இருக்காருன்னு சொல்லியாச்சு. இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல இது எங்கடா இருக்காருன்னு சொல்லி சிந்திச்சு சிந்திச்சு தேடி 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 உணர்ற வரைக்கும் அந்த அளவுக்கு நம்ம மனம் உள்ள ஒருங்கணும், இந்த இடத்துல உள்ள லயிக்கணும். பார்த்தோம்னா கடைசியில் இறைவனை தேடி எடுத்துடலாம். எப்படி சாவியை தேடி எடுத்துருவோமோ அந்த மாதிரி இறைவனை தேடி எடுத்துடலாம். ஸோ அதுதான் இந்த இடத்துல சிந்தித்து சிந்தித்து தேடி எடுத்தல் இந்த இடத்துல. ஸோ ஆசைகள் எல்லாம் விடுகின்ற வழிமுறைகள் எது என்று பார்த்தால் வேதத்தின் அந்தம் தான் இந்த இடத்துல. ஸோ நமக்கு இந்த ஆசை வருது? ஒருத்தருக்கு சாப்பிட்ற ஆசை வருது. எவ்வளோ சாப்பிட்டாலும் அவருக்கு ஆசை அடங்கும். இன்றைக்கி பிரியாணி சாப்பிட்டா திருப்பி நாளைக்கும் சாப்பிடணும்னு ஆசை வருது. அப்போ அவர் டெய்லி யோசிக்கிறாரு. இந்த இடத்துல யோசிக்கணும். இந்த இடத்துல ஏன் எனக்கு பிரியாணி சாப்பிட ஆசையை விடுகின்றது? அதற்கு மூல காரணம் என்ன? 5 புலன்களில் இருக்கக்கூடிய நம்முடைய அதனுடைய வாசனையா, சுவையா, இல்லையா, உணர்வா, இப்படி அவர் யோசித்து கொண்டே இருந்தாரே என்றால் நிச்சயமாக ஒரு நாள் அவருக்கு அதுக்கு பதில் கிடைக்கும் இந்த இடத்துல. அப்போ அந்த ஆசையை அவர் விடுவார். எப்போ விடுவார்? அந்த வேதத்தின் அந்தம் இந்த இடத்துல. கேள்விக்கான பதில் எப்பொழுது கிடைக்கின்றதோ அப்பொழுது அவர் ஆசையை அங்கு விட்டு விடுவார். அதான் இந்த இடத்துல வேதாந்தத்தை. அது அந்தம்னா எல்லை இந்த இடத்துல. வேதத்தின் அந்தம் எல்லைன்னு சொல்கிறோம், இல்லையா? அப்போ வேதத்தின் அந்த எல்லைன்னு சொல்லும்போது கேள்விக்கான பதில் அங்கு கிடைத்து விடுகின்றது. இவருக்கு என்னென்னலாம் ஆசை இருக்கோ எல்லா ஆசைகளுக்கான தீர்வு மூலம் என்ன என்பதை தெரிந்து அதை அவர் விட்டு விட்டார் என்றால் அப்போ ஆசையே வராது அந்த இடத்துல. இது முதலடி. 2வது அடியில் வாழ்க்கை புலன் மாற்றி சித்த அந்தத்து. இது 2வது அடி. முதலடியில் வேதாந்தம்னு சொன்னார். 2வது அடியில் சித்தத்தினுடைய அந்தம், அதுவும் எல்லைன்னு தான் சொல்கிறார் இந்த இடத்துல. சித்தாந்தம். வாழ்க்கை புலன் வழியாகத்தான் இன்று சென்று கொண்டிருக்கின்றது, இல்லையா? உலக வாழ்க்கையில் எல்லா மனிதர்களுக்குமே இந்த 5 புலன்கள் சொல்லப்படுது. இந்த புலன்கள் வழி தான் என்ன பண்ணுது? நம்மளுடைய செயல்கள், சிந்தனைகள் எல்லாம் போய்கிட்டே இருக்குது இந்த இடத்துல. இதனை வழி மாற்றி அப்படிங்கிறது, அதனுடைய வழியை மாற்றி சித்தத்தினுடைய அந்தம் எது இந்த இடத்துல? அமைதி தான் இந்த இடத்துல. சித்தத்தினுடைய அந்தத்தில் போய் என்ன பண்ணுமா? புலன்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் ஒடுக்கணுமா இந்த இடத்துல. அதான் மாற்றின்றார். இப்போ புலன்கள் வெளியில் ஓடிக்கிட்டே இருக்குது. இது எல்லாத்தையும் மாற்றணும். வெளியில் ஓடுற அந்த புலன்களை என்ன செய்யணும்? உள்ளே ஓடுற மாதிரி செய்யணும், இல்லை அதை அமைதிப்படுத்தணும் இந்த இடத்துல. எங்கே? இந்த இடத்துல நம்முடைய சித்தத்தினுடைய அந்தத்தில். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு சொல்லுவோம். நிறையா படிச்சிருப்பீங்க எல்லாருமே இந்த சைவ சித்தாந்தத்தில், அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த சித்தம் என்று சொல்லக்கூடிய மூலம் அந்த இடத்துல போய் இந்த 5 புலன்களையும் வெளியில் செல்றதை மாற்றி உள்ளே கொண்டு போய் அடக்கிறத செய்யணும் இந்த இடத்துல. அடக்கிட்டோன்னா என்ன ஆகிடும்? இந்த இடத்துல அமைதி கிடைத்து விடும். புலன்கள் வேலை செய்யாது. இப்போ பக்கத்தில் இந்த இடத்துல ஒரு பெரிய சத்தம் கேட்டால் கூட நம்ம காதுக்கு சத்தம் உள்ளாது. அமைதியாக உட்காந்து இறைவனை சிந்திச்சுக்கிட்டு இருப்போம். நமக்கு முன்னாடி யாராவது நடந்து போனால் கூட சரி, இவங்க போகிறாங்க, அவங்க வராங்க, இங்கே அது நடக்குது, இங்கே அது நடக்குது, எதுவுமே தெரியாது இந்த இடத்துல. ஏன்னா புலன்லாம் உள்ளே போயிடுச்சு, இந்த இடத்துல அடங்கிடுச்சு இந்த இடத்துல. ஸோ அது உள்ளே போயிடுச்சு, அமைதியுடைய எல்லைக்கு போயாச்சு. அடுத்த 3வது என்ன சொல்கிறாரு? வேட்கை விடும் மிக்க வேதாந்தி பாதமே. இது 3வது சொல்லாரு. வேதத்தை விடும்ன்றது. ஸோ விட்டுறது இந்த இடத்துல. இது வேட்கை விடுதல். வேட்கை விடுதல்னா ஆசைகள் எல்லாத்தையும் விடுறதில்ல இந்த இடத்துல. மிக்க வேதாந்தி அப்படிங்கிறது. மிக்கன்னா மிகவும் சிறந்து இருக்கின்றவர்,
அப்படிங்கிறார். ஸோ அவருடைய வேதாந்தி, வேதங்களுக்கு எல்லாமே எல்லையாக இருக்கவர் வேதாந்தி அப்படின்னா யார்? வேதத்தினுடைய அந்தத்தில் இருக்கக்கூடியவர்னு பொருள். யார் இந்த இடத்துல வேதத்தினுடைய அந்தத்தில் இருக்கார்? இறைவன் தான் இருக்கார் இந்த இடத்துல. அதான் வேதாந்தி. நம்ம பேச்சு வழக்கா இப்போ உலகத்தில் சில பேர்லாம் அவர் பெரிய வேதாந்திப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த இடத்துல. அது உண்மை கிடையாது. இந்த இடத்துல வேதத்தினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய இறைவன் மட்டும்தான் இந்த இடத்துல, வேற யாரும் கிடையாது. சும்மா உலக ரீதியாக ஒருத்தர் வந்து வேதாந்தம் பேசுறதுனால அவர் வேதாந்தி என்ற பெயரை கொடுப்பதனால் அவர் வேதாந்தி அல்ல. வேதத்தினுடைய அந்தம் எல்லையில் இருப்பவர் இறைவன், அவர் தான் வேதாந்தி இந்த இடத்துல. அந்த வேதாந்தி பாதமே அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல. பாதம்னா எது? இங்கே திருவடி இந்த இடத்துல. ஸோ அப்போ என்ன மூணாவது அடிக்கு பொருளாகிடுது? எல்லா விதையும் ஆசைகளையும் விட்டு விடுறதில்ல மிக சிறந்தவராக ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவர் இறைவனுடைய அந்த திருவடியை பற்றியவராக இருப்பார் இந்த இடத்துல. வேதத்தின் அந்தத்தில் இருக்கக்கூடிய இறைவனது திருவடிகளை பற்றியவர் தான் இந்த இடத்துல வேதாந்தி. இப்போ இது மூணாவது அடியில் சொல்லிட்டார். நாலாவது அடியில் தாழ்க்கும் தலையினோன் சர்சீடனாமே அப்படிங்கிறார். தாழ்க்கும் தலையினோன் அப்படின்றார். தாழ்க்கும்னா என்ன இந்த இடத்துல? அதாவது தாழ்ந்துன்னு சொல்லுவோம் இந்த இடத்துல. பணிந்து தாழ்ந்து வணங்கு அப்படின்னா என்ன சொல்லுவோம் இந்த இடத்துல? உன்னுடைய பணிவாக தலையை சாய்த்து அவரை வணங்கு அப்படின்றது தாழ்ந்துன்னு சொல்லுவோம் இந்த இடத்துல. ஆனால் இந்த இடத்துல தாழ்க்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ தாழ்க்கும் அப்படின்றது எப்படி புரிஞ்சிக்கலாம்னா, சதாசர்வகாலமே இந்த இடத்துல அவர் எப்பயுமே தாழ்ந்து தான் இருப்பாரா இந்த இடத்துல. தாழாத நிலை என்று அவருக்கு ஒன்று கிடையவே கிடையாது இந்த இடத்துல. தாழ்க்கும் தலையினோன் அப்படின்றாரு. தலையினோன்னா என்ன? ஒரு விஷயத்தை என்னுடைய வாழ்க்கையில் குறிக்கோளாக கொண்டு நான் தலையாய கடமையாக நான் செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு குரு இருக்கார், ஒரு சீடர் இருக்கார் இந்த இடத்துல. அந்த சீடர் என்ன பண்ணுவாராம்? சதாசொருகாலம் இவர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி அவரையே முழுமையாக சரணடைந்து அவர் முன்னாடி நின்னாலும் சரி, அவரை நினைத்தாலும் சிந்தித்தால் எல்லா வினாடிலையுமே அவர் வந்து தாழ்ந்து தான் நிற்பாரா இந்த இடத்துல. குரு சொல்கிற வார்த்தைக்கு மறுவார்த்தை சிந்தனையில் கூட இருக்காதா இந்த இடத்துல. குரு வந்து ஒரு வார்த்தை சொல்கிறார், இதை செய்ப்பா அப்படிங்கிறாரு. சில நேரங்களில் சில நேரம் தோணும், இந்த குரு எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லிக்கிட்டு இருக்காரு, நம்ம கரெக்டாக தானே செய்கிறோம் இந்த இடத்துல, ஏன் செய்கிறோம், நம்ம ஒழுங்காக செஞ்சுமா அவர் ஏன் நம்மளை திட்டுறாரு இந்த இடத்துல இல்லையா? நம்மளை இதையே இந்த வேலையே செய்ய சொல்லிகிட்டே இருக்காரு, இதை வேறு மாதிரி செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா? அப்படிலாம் சொல்லக்கூடாது இந்த இடத்துல. குரு சொன்னால் கூட அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் என்று இந்த இடத்துல தலைவணங்கி அந்த இடத்துல ஏற்றுக்கணுமா? குரு என்ன சொன்னாலும் சரி அதை என் தலையாய கடமையாக கொண்டு இருப்பார் இல்லையா? அவர் தான் இந்த இடத்துல சர்சீடன் ஆமே அப்படிங்கிற. சர்சீடன்னா என்ன? உண்மையான சீடன் ஆமே. இப்போ போன பாட்டில் உண்மையான குருவுக்கான பக்குவத்தை குறிப்பிட்டார். இப்போ இந்த பாடலில் சீடனுக்கான பக்குவத்தை குறிப்பிடுறாரு இந்த இடத்துல. ஸோ ஒரு பக்குவமான சீடன் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், ஒரு சீடன் என்றால் எப்படி இருப்பான், உண்மையான சீடன் என்பவன் யார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம அடிக்கடி சொல்லியிருப்போம், சீடனுக்கான பக்குவத்தை தகுதியை வளர்த்துக்கிட்டோன்னா இந்த இடத்துல குரு கிடைச்சிடுவார், ஞான குருவே இறைவன் அனுப்பிச்சி வைப்பார், இல்லை இறைவனே குருவாக வந்து நமக்கு சொல்லிக் கொடுப்பார் என்று நிறைய வகுப்பில் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல. அப்போ இந்த பக்குவம் என்றால் என்ன அப்படின்னா, இந்த பாடலை சொல்கிறார். முதல்ல யாராவது சீடனாக வேண்டும், எனக்கு ஞானகுரு கிடைக்கணும்னு நினச்சாங்கன்னா முதல்ல என்ன பண்ணணும்? அவங்க நமக்குள்ளே என்னென்னலாம் ஆசை இருக்குது, இந்த ஆசை ஏன் வருது, எதுக்கு வருது, இந்த ஆசை தான் என்னை இறைவனடைய தடையாக இருக்குது, ஒரு குரு கிடைக்கிறதுல தடையாக இருக்குது என்று முதலில் அவர்கள் சிந்திக்க ஆரம்பிக்க வேண்டும். அதனை விட்டு விடுவதற்கு அதற்கான காரணத்தை தேட வேண்டும். அதனுடைய மூல காரணத்தை தேடினால் அவர்கள் அதை விட்டு விடுவார்கள். ஸோ மூல காரணத்தை தேடணும் ஒன்று. இப்போ தேடிக்கொண்டே இருக்கும் பொழுதே அவருடைய தேடுதல் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இறைவன் அந்த குருவை அனுப்பி வைப்பார். ஏன்னா தேடுதல் உள்ளவர்கள் கண்டடையப்படுவார்கள் இல்லையா? அப்போ தேடுதல் இருக்கும்போது குரு வந்துடுவார் தானாகவே. அப்போ இதுதான்ப்பா உன் கேள்விக்கான பதில், இதை நீ செய்ய உன் ஆசை போய்டும் அவரே சொல்லி கொடுத்துருவார் ஏதோ ஒரு வகையாக. இல்லை இறைவனே உள்ளிருந்து கூட உணர்த்திடுவார் குருவாக வந்து. அப்போ இந்த இடத்துல ஆசையெல்லாம் போனோடனே என்ன ஆகிடும்? இந்த இடத்துல வாழ்க்கை புலன் வழியாக சென்று கொண்டிருக்கின்றது. இப்போ வாழ்க்கை புலன் வழியாக செல்றதெல்லாம் ஆசை போனோன்னு என்ன ஆகிடும்? புலன்கள் எல்லாம் ஆசை அற்று போயிடும். எல்லாமே வெளியில் போகிற புலன் எல்லாமே உள்ளே ஒடுங்க ஆரம்பிச்சிடும் இந்த இடத்துல. அப்போ வாழ்க்கையே மாறி போச்சு இந்த இடத்துல, வாரி போகுது. வாழ்க்கை மாறி போனோன்னு என்ன ஆகிடுது? மனம் அமைதியான நிலைக்கு செல்கின்றது. அமைதி நிலைக்கு சென்ற ஒரு நிலையில் அவர் இப்போ அதன் உச்ச நிலையை அடைகின்றாரோ, அதான் சிறந்து மிக்கேன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார் இந்த இடத்துல. யார் மிகவும் சிறந்த நிலையில் இதில் இருக்கின்றாரோ அவர் என்ன ஆகிறார்? இந்த இடத்துல இறைவனை உணர்ந்து விடுகின்றார் இந்த இடத்துல.
ஸோ அதை உணர்ந்து விடுகிட்டார். இப்போது யார் ஒருவர் தேடுறாரோ, ஆரம்பத்தில் தேடுற நிலையில் இருக்காரோ, அவர் இறைவனே உணர்ந்துடுறார். வேதாந்தத்தினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய, வேதத்தினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய இறைவனே உணர்ந்துடுறார். அப்படிப்பட்ட ஒருத்தருடைய பாதத்தை நம்பி அவர் என்ன சொன்னாலும் அது சரியாகத்தான் இருக்கும் என்று யார் ஒருவர் நம்பி எதிர்கேள்வி கேட்காமல் இருந்து அதை கடைபிடிக்கின்றார்களோ அவர்கள்தான் இங்கு உண்மையான சீடர்களாக இருக்கின்றார்கள். இதுதான் அந்த பாடலுடைய கருத்து. இப்போ இந்த பாடல் வந்து புரிஞ்சுக்கிற விஷயம் என்ன புரிஞ்சிக்கலான்னா, இப்போ இது போல் இருக்கக்கூடிய குருமார்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ராமகிருஷ்ணர் இருக்காரு, ரமணர் இருக்காரு, இல்லையா, வள்ளலார் இருக்காரு. இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, தங்களுடைய ஆசைகளை விட்டு விட்டார்கள். 3 பாடலில் சொன்ன மாதிரி ஆசைகள்லாம் விட்டுட்டாங்க. அவங்களுக்கு ஆசைன்னு ஒன்றும் இல்லை. அவங்க புலன் வழியாக வெளியில் போல அமைதியினுடைய எல்லையில் இருக்காங்க. எல்லாரும் அந்த வேதத்தின் எந்த அந்தத்தில் இருக்கக்கூடிய இறைவனை உணர்ந்துட்டாங்க அவங்க எல்லாருமே. இப்போ 3 அடியில் சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய குருமார்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க இந்த இடத்துல, இல்லையா. நம்ம நால்வரெலாம் எடுத்துக்கலாம், நாயன்மார்கள்லாம் எடுத்துக்கலாம், நிறைய பேர் எடுத்துக்கலாம். இவங்களை யாராவது ஒருத்தரை நம்ம கடைபிடிக்கணும் இந்த இடத்துல. அவங்க என்ன சொன்னார்களோ, ஏன் சொன்னார்கள், எதற்கு சொன்னார்கள் என்று கேள்வி கேட்காமல் அதை அப்படியே நாம் கடைபிடிக்க முயற்சியாவது செய்ய ஆரம்பித்தோம் என்றால் நிச்சயமாக ஒரு நாள் அதை கடைபிடிக்க ஆரம்பிப்போம். அப்போது நாம் சரியான இங்கு உண்மையான சீடனுக்கான பக்குவத்தை பெறுவோம். எப்பொழுது அந்த பக்குவத்தை பெற்று விடுகிறோமோ அப்பொழுது நிச்சயமாக அந்த ஞான குருவானவர் இங்கு கிடைப்பார். ஸோ இந்த பாடலில் நம்ம உள்ள சொல்லியிருக்கக்கூடிய கருத்தை நம்ம பார்க்கலாம். ஐயா, இப்ப ஏன் இந்த பக்குவன் இதுல இப்ப நாங்க இந்த பாட்டுல 2 விஷயத்தை படி, சித்தாந்தம் வேதாந்தம் உண்டு. அப்போ ஒரு பக்குவன் ரெண்டிலும் பக்குவம் இதா இருக்கணுமா, இல்லாட்டி சித்தாந்தம் வேதாந்தம் ஒன்றையில இருக்கணுமா, இல்லாட்டி ரெண்டிலுமா இருக்கணுமா? வேதாந்தியா இருக்கணுமா, சித்தாந்தியா இருக்கணுமா ஒரு பக்குவம் அடைய பக்குவன்? இல்லாட்டி அதை பற்றி என்ன சொல்லுது இந்த பாட்டுல? அப்படி அதாவது நீங்க வேதாந்தம் என்று சொல்லப்படுவதை 2 வகையா புரிஞ்சுக்கலாங்கய்யா. ஒன்று, வேதத்தை படித்து அதன் வழியாக இறைவனை தெரிந்து கொள்வது, அது ஒரு வகையில் வேதாந்தம். இருக்கிற மந்திர சாஸ்திரங்கள் இதையெல்லாம் படித்து கொண்டு அந்த மந்திரத்தினுடைய பொருளை உணர்ந்து கொண்டு அதன் வழியாக இறைவனை அடைதல். இந்த இடத்துல ஒரு காயத்ரி மந்திரம் சொல்கிறாங்க, அது வேதம். வேதத்தை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த மந்திரத்தில் இருக்கக்கூடிய காயத்ரி யார்? இறைவன் தான், இல்லையா. அப்போ அந்த மந்திரத்தினுடைய பொருளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்திலும் அங்கே இறைவனை யார் ஒருத்தர் உணர்றாரோ அப்போ அவர் வேதத்தினுடைய அந்தத்தில் போய் இறைவனை அடைஞ்சிட்டாருன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா அவர் இந்த இடத்துல ஒரு சொல்லி 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 ஏன்னா எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறான்னு சொல்கிற மாதிரி எந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு அதையே திருப்பி திருப்பி சொல்லி உபாசனை செய்து செய்து கடைசியில் இறைவன் அடைஞ்சிறார். இது ஒரு வகையான வேதாந்தம் இந்த இடத்துல. அதே வேதாந்தத்தினுடைய இன்னொரு தேடுதல். ஏன்னா வேதாந்தம்னா நிலையை ஆய்வு செய்து கொண்டே இருத்தல், சிந்தித்து கொண்டே இருத்தல். இது என்ன, எப்படி, ஏன், இதுக்குள்ளே இறைவன் எங்கே இருக்கார், எப்படி இருக்காருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதா வேதாந்தம். அப்போ இன்னொரு வகையான வேதத்தின் இந்த பாடலில் சொல்லப்பட்ட கருத்து என்ன, நம்மளால் ஒரு மந்திரத்தை தேடி சொல்லி அதுக்கு பொருளை தேடுறதுக்கான அளவு இல்லை. வேற என்ன தேடலாம் இந்த இடத்துல, வேற என்ன சிந்திக்கலாம் இந்த இடத்துல, நமக்குள்ளே என்ன ஆசை இருக்குது, நம்ம ஏன் பிறவி எடுக்கிறோம், நமக்கு ஏன் புலன்கள் வழியாக கோபம் நிறையா வருது, ஏன் அகங்காரம் நிறையா வருது, இதை சிந்திச்சுக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்குவோம். அதனால தான் டெய்லி நம்ம படுக்க போகும்போது சரி இன்றைக்கி என்னென்னலாம் தப்பு பண்ணோம் யோசிச்சுட்டு இந்த தப்பெல்லாம் நாளைக்கு செய்யக்கூடாது என்று சிந்தித்து விட்டு படுக்க வேண்டும். இந்த இடத்துல நீ காலை முதல் இரவு வரைக்கும் பார்த்த நபர்கள்கிட்ட யார் யார்ட்டெல்லாம் என்னென்ன குணம் இருக்கோ அதெல்லாம் நம்ம எப்படியாவது கற்றுக்கணும்னு நினைக்கணும். இதெல்லாம் வேதாந்தம் தான். இதெல்லாம் காலையில் எந்திரிச்சோடனே இறைவா நேற்று இந்தந்த தப்பெல்லாம் பண்ணோம், இதெல்லாம் இன்றைக்கி செய்யக்கூடாது, நேற்று இன்னென்ன நல்ல விஷயத்தெல்லாம் இன்றைக்கி கடைபிடிக்கணும்னு நினச்சோம், அதெல்லாம் இன்றைக்கி கடைபிடிக்க ஆரம்பிக்கணும் என்று அதை செயல்முறைக்கு கொண்டு வருது. இது எல்லாமே வேதாந்தம் தான். இந்த இடத்துல வேதாந்தம்னா தனியாக ஏதோ ஒரு குருகுலத்தில் போய் உட்காந்து மந்திரத்தை படிக்கிறதா வேதாந்தம் என்பது அல்ல. இதுவும் வேதாந்தம் தான். சிந்தனை வழியாகவே நம்முடைய மனதை தூய்மைப்படுத்துதல், தீயதை செய்யாமல் இருத்தல், நல்லதை செய்ய ஆரம்பித்தல், இதுவும் வேதாந்தம் தான். ஸோ இதை நம்ம தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் பொழுது இதெல்லாம் ஆரம்ப நிலை பயிற்சி. அதனுடைய எல்லையில் போய் பார்க்கும்போது நமக்கு காரணம் தெரிஞ்சிடும்ல, மூல காரணம் தெரிஞ்சிடும்ல. ஓ இதுதான் நம்மளுடைய ஆசைக்கு காரணம், இதை விட்டுடணும், இதை ஒன்றுமே இல்லை, அனுபவிக்கிறதுனால எந்த ஒரு பலனும் இல்லை, சும்மா உடம்பு தான் நுகர்றதை தவிர்த்து இந்த பொய்க்குழி துருப்பான் அப்படின்னு திருமந்தத்தில் ஒரு பாடலில் சொல்லியிருப்பார். எவ்வளோ அனுபவிச்சாலும் சரி அன்னைக்கு ஃபுல்லான மாதிரி இருக்கும், திருப்பி அடுத்த நாள் ஆசை வரும். அப்போ அந்த பொய்க்குழி எது என்பதை தெரிந்து போகும். இந்த இடத்துல அன்னைக்கு என்ன ஆகும், மனம் அமைதி பெறும், சிந்தனையே இருக்காது அந்த இடத்துல. ஸோ அதுதான் இந்த பாடலை வேதாந்தம் என்றும் சொல்லியிருக்காரு, சித்தாந்தம்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கோணத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கணும் வேதாந்தத்தையும் சித்தாந்தத்தையும்.
ரெண்டுமே வேறுபட்டது தானே. இப்ப சித்தாந்தம் இந்த சிவனே, இப்ப சித்தத்தின் அந்தம், இது வேதத்தின் அந்தம். இப்ப சித்தத்தின் அந்தம், அப்ப அது என்ன ஒரு பக்குவன் ரெண்டுமே ரெண்டு அப்படி இருக்கலாமா? சித்தத்தின் அந்தமாயும் வேதத்தின் அந்தமாயும். அதாவது அதுதான் இவ்வளவு நேரம் விளக்கம் சொன்னாங்க அவங்களுக்கு. சித்தம் என்றால் அமைதியினுடைய எல்லையில் இறைவனை பார்த்தல். வேதம் தான் நீங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்து சிந்திச்சுக்கிட்டே இருந்து எல்லையில போய் பார்த்தாலும் இறைவன் தான் தெரிவார். அந்த இடத்துல பதில் கிடைக்கும் போது அங்க பதிலாக இருக்கக்கூடிய விடையவன் சொல்லுவோம் இல்லையா. நம்ம திருஞான சவுந்தர் பார்க்க தோடுடைய சிவன் விடை ஏறி அமர்ந்து வந்தான்னு சொல்லுவார் இல்லையா. விடைனா என்ன, இங்க எருது மேலே ஏறி வந்தார்னு ஒரு பொருள். இதற்கு இன்னொரு பொருளும் இருக்கு. நீங்க என்னென்னலாம் கேள்வி கேட்குறீங்களோ அந்த கேள்விக்கு எல்லாமே விடை அவன் தான் இந்த இடத்துல. விடையவன் விடை அவன் இந்த இடத்துல, அவன் தான் பதில் இந்த இடத்துல. அப்ப வேதாந்தத்தின் வழியாக சொல்லும் போது பதில் கிடைச்சிடுச்சுன்னா நீங்க அதுக்கப்புறம் சிந்திக்கவே மாட்டீங்களா இந்த இடத்துல. ஒரு கேள்வி ஒன்று கேட்குறீங்க, உங்களுக்கு காலையிலேருந்து பதில் கிடைக்கல, யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இப்போ பதில் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்குவோம், என்ன பண்ணுவீங்க? வாடா இதான் பதில்னு சொல்லிட்டு அமைதியாக போய் உட்காந்துருவீங்கல்ல. நான் முன்னாடி சொன்ன உதாரணம் தான். வீட்டு சாவியை காணும்னு தேட ஆரம்பிச்சிங்கன்னா தேடிக்கிட்டே இருப்பீங்க, எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு. சாவி கிடச்சிச்சின்னா என்ன பண்ணுவீங்க? எடுத்து பையில போட்டு கம்முன்னு உட்காந்து, வீட்டை போட்டு கம்முன்னு உட்காந்து வெளில கிளம்பிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சிந்திக்கிறதுக்கு வேலையே இல்லை. ஏன்? பதில் கிடைச்சிருச்சு, விடை அவன் கிடைத்து விட்டான். அதனால உங்களுக்கு அதற்கான பதில் இல்லை. திருப்பி அந்த இடத்துல வேதாந்தத்தில் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? அமைதி சித்தாந்தத்தில் போய் நிப்பாட்டிடுது அதுவே உங்களுக்கு. அதான் சித்தம்ன்றதை நாங்கள் வேதாந்தத்தோட சேர்த்து ஆமா, நீங்க சொல்றீங்களோ? சித்தம் என்றால் அமைதி. இந்த இடத்துல அமைதியின் எல்லை இந்த இடத்துல. உங்களுக்கு எந்த வேலையில் அபாடான்னு போய் உட்காரும் போது அந்த இடத்துல மனம் இறைவன்கிட்ட போய் லயிக்குது இல்லையா. எண்ணம் இல்லாத ஒரு இடத்துல போய் பார்க்கும்போது அந்த இறைவனை அந்த இடத்துல லயிக்கலாம், உணரலாம். ஆனந்தம்னு சொல்லுவோம் இந்த இடத்துல. எண்ணங்களே இல்லாத ஒரு இடத்துல நம்ம மனம் வந்து லயிச்சு போய் நிற்கும், ஆனந்தத்தில் போய் நிற்கும். அதான் இந்த இடத்துல சித்தத்தின் எல்லம். ஸோ வேதத்தின் வழியாக நீங்கள் சென்றாலும் அங்கே விடையவன் அவர் தான் நிற்பாரு. சித்தத்தின் வழியாக அமைதியில் படாலும் ஆனந்தம் கிடைக்கும், அந்த ஆனந்தமும் அவர் தான். இப்ப விளங்குது. குரு இந்த தியானங்கள் அதை பற்றி என்ன சொல்றவர், இப்படி இந்த தியானம் செய்யற முறைகள் அதை பற்றி எல்லாம் சொல்லியிருக்காரு. இப்ப கணக்கு விதங்கள் இருக்கு. அப்ப மனத்தை கண்ட்ரோல் பண்றதெல்லாம் சரியான ஒரு தியானம் பண்றது. இப்ப அட்டாங்க யோகத்தில் உள்ள தியானம் வேறு, இப்ப மற்ற இதுகளில் உள்ள மனத்தை இப்ப மனத்தை கட்டுப்படுத்தல, மனத்தை கட்டுப்படுத்துறன்றது இப்ப ஒரு இடத்துல சும்மா இருண்டது. இப்ப தியானம்ண்டா என்ன, சும்மா இருண்டா என்ன? இப்ப சொல்லுவாங்க தியானத்துல இருக்கிற மற்ற ஜோர் சுவாமி மற்ற அருணகிரிநாதர் சொன்ன மாதிரி சும்மா இருண்டு, சும்மா இரு சொல்லறன்றது. அது எப்படி நாங்கள் புரிஞ்சு சொல்ற தியானத்தையும் சும்மா இருக்கிறதையும்? சும்மா இரு சொல்லற என்று சொல்லப்படுவது இந்த இடத்துல ஆரம்ப நிலை பயிற்சி அப்படி சொல்லிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு சும்மா இல்லை, மனம் அலைந்து கொண்டே இருக்கின்றது, உடல் அசைந்து கொண்டே இருக்கின்றது. அதனால தான் சும்மா இரு சொல்லற, பேச்சு இல்லாமல் இரு அப்படின்னு சொல்கிறோம். முதல்ல பேச்சு இல்லாமல் இருக்க வேணும், அப்புறம் எண்ணம் இல்லாமல் இருக்க வேண்டும். இதுக்கு தான் சும்மா இருன்னு சொல்கிறது. அதனுடைய சும்மா இருத்தல் சொல்லற இருக்கின்ற நிலையில் இப்போ புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இன்னைக்கு மனம் அசைந்து கொண்டே இருக்கின்றது, பேசிக்கொண்டே இருக்கின்றது, ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கின்றது, ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. இப்போ சும்மா இருக்கிறது சொல்ல அறை இருக்கும் அப்படின்னா 1000 வார்த்தைகள் 500 வார்த்தையாக குறைக்கிறது, 500 சிந்தனையாக குறைக்கிறது, அப்புறம் 500 100 குறைக்கிறது, அப்புறம் 100 10 குறைக்கிறது, 10 1 குறைக்கிறது. ஸோ சும்மா இரு சொல்லற என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால், நம்முடைய ஆயிரக்கணக்கான சிந்தனைகளை ஒரே ஒரு வார்த்தையாக, ஒரே ஒரு சிந்தனையாக கொண்டு வந்து நிற்க வைத்தல் தான் சும்மாற சொல்லற என்பது. புரிஞ்சிச்சிங்களா? இப்போ நான் உங்ககிட்ட சும்மா இருங்க சொல்லற இருங்க அப்படின்னா, இப்போ இந்த நிலையில் உங்ககிட்ட 1000 எண்ணங்கள் 1000 சிந்தனைகள் இருக்கும். இப்போ இதை சொல்வதை கடைபிடிக்கும் போது 1000 எண்ணங்கள் 500 ஆகும், அப்புறம் 100 ஆகும், அப்புறம் கடைசியில் ஒன்றில் வந்து நிற்கும். அப்போ என்ன அர்த்தம்? சும்மாற சொல்லற என்ற நிலையை இப்பொழுதுதான் அடைந்திருக்கின்றீர்கள் என்று பொருள் இந்த இடத்துல. ஆரம்ப நிலையில் இல்லை. 1000 சிந்தனை வரும்போது பேசாமல் இருக்கலாம் சொல்லற கிடையாது இந்த இடத்துல. ஒன்றில் வந்து நிறுத்தும் பொழுதுதான் நம்ம சும்மா இருக்கோம்னு அர்த்தம். இப்போ தான் எந்த ஒரு பொருளில் ஒரே ஒரு பொருளை சிந்தித்து கொண்டிருக்கின்றோமோ அதே ஒரு சிந்தனையில் மனதை ஊன்றி கவனித்து கொண்டே இருத்தல் தான் தியானம் இந்த இடத்துல. இப்போ புரிஞ்சிச்சிங்களா உங்களுக்கு தியானம் என்றால் என்ன? தியானம்னா நம்ம சும்மா கண்ண மூடி உட்கார்றது தியானம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், அது கிடையாது இந்த இடத்துல. ஒரே ஒரு பொருளை மட்டுமே மையமாக வைத்து சிந்தனைகள் அதிலேயே ஆழ்ந்து இருத்தல் தான் தியானம் இந்த இடத்துல. அது எந்த பொருளாக வேணா இருக்கலாம். விநாயகராக இருக்கலாம், முருகராக இருக்கலாம், சிற்பமாக இருக்கலாம், படமாக இருக்கலாம், இயற்கையாக இருக்கலாம், குறிப்பிட்ட ஒரு மரமாக இருக்கலாம், நிலாவாக இருக்கலாம், ஏதோ ஒரு பொருள். இங்கே எல்லாமே இறை பொருள் தான் இந்த இடத்துல. அந்த பொருளை தவிர்த்து வேறு சிந்தனையே வரக்கூடாது. இன்னைக்கு தியானம் செய்யணும் கண்ண மூடி உட்கார்ந்தா அந்த ஒரு பொருளை தவிர்த்து எல்லா பொருளுமே சிந்தனை வரும் இல்லையா இந்த இடத்துல. அது தியானம் கிடையாது இந்த இடத்துல.
ஸோ அது இப்போ ஆரம்ப நிலை நீங்க சொல்லக்கூடிய சும்மா சொல்லற நிலை தான் இந்த நன்றி ஐயா. நல்லது.